ஹாய் கைஸ், இந்த வீடியோல எவல்யூஷன் ஆஃப் அ ட்ரீ மங்காஸோட 54வது எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம். 53வது எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோவுக்கு லைக் போடாம பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீன் ஸ்டார்ட் ஆகுது ஒரு பேட்டிலோட. டார்க்னஸ்க்கும் ஜியுவுக்கும் நடுவுல நடந்துட்டு இருந்த பேட்டில் இது சும்மா இல்ல, இது ரொம்ப நாளா இழுத்துட்டு போயிட்டு இருந்த ஒரு பேட்டில். பட் இன்னும் அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. டார்க்னஸ் ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு வில்லன். வின் பண்றதுக்காக அவன் என்ன வேணா பண்ணுவான். இப்போதைக்கு அவன் பண்ண காரியம் என்னன்னா, ஜியுவோட பிகஸ்ட் எனிமியா அவன் ஆகிட்டான். டார்க்னஸ் இப்போ தன்னோட ஃபிங்கரை கர்வ் பண்றான். ஜியுவ பவர்ல ஜெயிக்க ட்ரை பண்ணாம மைண்ட்ல ஜெயிக்க ட்ரை பண்றான். மிஸ்டி மவுண்டன்ல இருக்க எல்லா கிரியேச்சர்ஸையும் அவன் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான். அவங்க எல்லாரையும் ஒன்னோட ஒன்னு சண்டை போட வச்சு அவங்களே கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ண பிளான் பண்றான். இந்த டைம் டார்க்னஸ் சக்சஸ்ஃபுல்லாவும் ஆகிறான். ஏன்னா ஜியுவோட ஃபைட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கோல்டன் ஹேண்ட் அங்க ரீச் ஆகுது. அதுக்கப்புறம் நைன் டெயில் ஃபாக்ஸ் அங்க வந்து ஜியுவோட ஃபைட் பண்ண ஆரம்பிக்குது. இன்ஃபர்னோ, பிளாஸ்ட், சிக்ஸ்டிபிள் ட்ரை இந்த ரெண்டு பீஸ்ட்ஸும் ஜியு மேல அட்டாக் பண்றாங்க. ஜியுவுக்கு அந்த ரெண்டு பீஸ்ட்ஸும் ரொம்ப லவ்விங். ஏன்னா அவங்க அவனோட ஃபேமிலி. எப்படி அவன் அவங்களோட ஃபைட் பண்ண முடியும்? அதனால ஜியு பாவம் சும்மா டிஃபென்ஸ்ல மட்டும்தான் இருக்கான். பட் ஃபயர்ல ஆயில் ஊத்துற மாதிரி இப்போ கிங்ஸா அங்க ரீச் ஆகுறான். எர்த்த மேனிபுலேட் பண்ணி எர்த் ஸ்பைக் மூலமா அவனும் ஜியு அட்டாக் பண்றான். இது மட்டும் இல்ல, அங்க ஒயிட் டைகர், கேன்கன் அண்ட் லாங்ஃபாங் ரெண்டு பேரும் ரீச் ஆகி ஒன் பை ஒன்னா ஜியுக்கு அவங்களோட பவரை ஷோ பண்றாங்க. ஜியுவோட இந்த நிலைமைய பார்த்துட்டு டார்க்னஸ் தூரத்துல இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன ஜியு, நீ சும்மா டிஃபெண்ட் மட்டும்தான் பண்ணுவியா? அட்டாக் பண்ண மாட்டியா? இதுல எங்க இருக்கு இன்ட்ரெஸ்ட்? சரி, இவங்க எல்லாரையும் முடிச்சிடு. உன்னோட ஃபைட் பண்ண இவங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது பாரு. உன்னோட பீஸ்ட்ஸ் அவங்க மாஸ்டரா மதிக்கல. இப்படிப்பட்ட பீஸ்ட்ஸ் இருக்கிறது இல்லாதது ஒண்ணுதான். முடிச்சிடு இவங்கள எல்லாரையும். ரத்த வெள்ளத்துல மிதக்க விடு இப்படின்னு டார்க்னஸ் ஜியுவை டோன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை கலாச்சிக்கிட்டு இருக்கான். அப்ப ஜியு கோவத்துல கொதிச்சிட்டு இருக்கான். ஏன்னா டார்க்னஸ் இந்த டைம் அவனோட எமோஷன்ஸோட விளையாடுறான். ஜியுக்கு தன்னோட சபார்டினேட்ஸோட மைண்ட் கண்ட்ரோல டிஸ்பெல் பண்றதுக்கு எந்த டெக்னிக்கும் இல்ல. அதனால ஜியு என்ன யோசிக்கிறான்னா, டார்க்னஸ சீக்கிரமா முடிச்சு கட்டணும். ஏன்னா எல்லாரையும் ஃப்ரீ பண்றதுக்கு இது மட்டும்தான் அவங்கிட்ட இருந்த ஒரே வழி. அண்ட் இந்த வேலை அவ்வளோ ஈஸியா இருக்க போறதில்ல. இருந்தாலும் அவன் ட்ரை பண்றான். தன்னோட 9 ஹெர்பல் ரூட்ஸ் மூலமா டார்க்னஸ் மேல அட்டாக் பண்றான். பட் டார்க்னஸ சேவ் பண்றதுக்கு அங்க மிஸ்டி மவுண்டனோட பாண்டா வந்துருது. போடா முன்னாடி இருந்து முட்டாள் அப்படின்னு ஜியு கத்ரான், சத்தம் போடுறான். பட் பாண்டா அங்க இருந்து டஸ்ஸும் மசும் ஆகல. டார்க்னஸ அப்படியே சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதனால ஃபோர்ஸ்ட் ஆகி ஜியு தன்னோட அட்டாக்க ரீடைரக்ட் பண்றான். இதனால டார்க்னஸுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அண்ட் அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிய டார்க்னஸ் வேஸ்ட் பண்ணல. ஜியு மேல ஒரு பவர்ஃபுல் பஞ்ச் போட்டு அவனை தூரமா தூக்கி எறியறான். என்ன ஜியு, நீ அட்டாக் பண்ண விரும்பலையா? நீ இப்படி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தா ஜெயிக்கிறது இருக்கட்டும், நீ சர்வைவ் கூட பண்ண மாட்ட. உனக்கு ரொம்ப பேட்டாக இருக்கும். ஏன்னா உன்னோட ஃபேமிலி இப்போ உனக்கு அகெயின்ஸ்டா ஆகிட்டாங்க. பட் ஒரு விஷயம் சொல்றேன், நீ எதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியோ அத நான் ஏற்கனவே ஃபேஸ் பண்ணிட்டேன். துரோகம்னா என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் என்ன பண்ண முடியும்? நம்ம ரெண்டு பேர்ல ஒருத்தர் மட்டும்தான் இந்த உலகத்தை ரூல் பண்ண முடியும். அண்ட் இந்த டைம் அது நான் தான் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டார்க்னஸ் பிளேட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை ஆக்டிவேட் பண்றான். பிளேட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது டார்க்னஸ் 2 மில்லியன் எவல்யூஷன் பாயிண்ட் செலவு பண்ணி வாங்கின ஒரு ஸ்கில். அதை வச்சே டார்க்னஸ் ஜியு மேல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜியு அந்த அட்டாக்ஸ தன்னோட கிறிஸ்டலைசேஷன் ரூட்ஸ் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்கில் மூலமா பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் ரெண்டோட இம்பாக்ட்ல இருந்து வந்த எனர்ஜி 4 பக்கமும் டிஸ்ட்ரக்ஷனையும் பேரழிவையும் பரப்பிக்கிட்டு இருக்கு. நிறைய கிரியேச்சர்ஸ் செத்துட்டு இருக்காங்க. சில பேர் தன்னோட லைஃப பணயம் வச்சு அங்கிருந்து ஓடிட்டு இருக்காங்க. டார்க்னஸ்க்கு இத பத்தி எந்த ஃபீலிங்கும் இல்ல. பட் ஜியு டார்க்னஸை விட டிஃப்ரெண்ட். அவன் தன்னோட ஃபேமிலி, தன்னோட குடும்பத்தை பத்தி யோசிக்கிறான். அதனாலதான் அவன் டார்க்னஸோட ஃபைட் பண்ணிக்கிட்டே எல்லாரையும் சேவ் பண்றதுக்கு ஃபுல் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அண்ட் இந்த சக்கர்ல ஜியுவோட 90 விழுக்காடு பாடி இப்போ கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆகிட்டு. அது மட்டுமில்ல, அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரும் ஆல்மோஸ்ட் எண்ட் ஆக போகுது. ஜியோட பாடியில இப்போ அவனோட கோர் மட்டும்தான் பாக்கி இருக்கு. அதுல அவனோட ஃபேஸும் இன்க்ளூடட். பட் ஃபைட் இன்னும் கொஞ்சம் லாங் போனா ஜியோட நேமும் ட்ரேஸும் கூட மிட் ஆகிடும். இவ்வளவு ஆகியும் ஜியு ஹாப்பியா இருக்கான். ஏன்னா அவன் தன்னோட ஃபேமிலியை சேவ் பண்ணிட்டான். என்ன விஷயம், நான் உன்னை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். நீ இங்க செத்துட்டு இருக்க, இருந்தாலும் உன்னோட ஃபேமிலியை சேவ் பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு இன்னும் இவ்வளவு எனர்ஜி இருக்கா? பட் நீ அவங்கள எப்போ வரைக்கும் சேவ் பண்ணுவ? நீ அவங்கள இன்னைக்கு சேவ் பண்ற, பட் நீ செத்த அப்புறம் என்ன ஆகும்? நான் அவங்கள சும்மா விடுவேன் அப்படின்னு நீ நினைக்கிறியா? நான் அவங்களையும் உன்கிட்டயே அனுப்பி வைப்பேன். ஒரு விஷயம் சொல்றேன் ஜியு, நான் எப்பவும் உன்னை என்னோட எனிமியா நினைச்சதில்ல. ஏன்னா நீ அதுக்கு லாயக்க இல்ல. நீ என்ன ஸ்டாப் பண்ண மாட்ட அப்படின்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா நான் ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் மாதிரி. யாராவது டே அண்ட் நைட்டை ஸ்டாப் பண்ண முடியும்னு கேள்விப்பட்டிருக்கியா? யாராவது எர்த் ரொட்டேட் பண்றத ஸ்டாப் பண்ண முடியும்னு கேள்விப்பட்டிருக்கியா? அதே மாதிரி என்னையும் யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது. நான் இந்த உலகத்துல எந்த வேலைக்காக வந்தேனோ அந்த வேலையை நான் கண்டிப்பா பண்ணுவேன். ஹியூமன்ஸோட எக்ஸ்டிங்ஷன் பண்ணுவேன். யூ இதுதான் உன்னோட எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு
டார்க்னஸ் ஜியோட கோரையே பிடிச்சுக்கிட்டு தன்னோட எனர்ஜி பிளாஸ் பண்ணி அவனை எப்பவும் இல்லாத மாதிரி கம்ப்ளீட்டா என் பண்ண ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு டைம்க்கு ஜியும் நான் செத்துற போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். அதனால தன்னோட ஃபேமிலிய பத்தி யோசிச்சுக்கிட்டே தன்னோட லாஸ்ட் மொமெண்ட்ஸ கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். பட் அப்போ அங்க ஒரு விஷயம் நடக்குது. அதை யாராலையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. பேட்டில் ஃபீல்டுல ஒரு திங் ஃபாஸ்டா பறந்து வந்து டார்க்னஸோட ஹேண்ட்ஸ கட் பண்ணி ஜியுவை ரெஸ்கியூ பண்ணி தூக்கிட்டு போக ஆரம்பிக்குது. இந்த ஜியு வேற யாரும் இல்ல, மிஸ்டி மவுண்டனோட கிரேன் தான். அத நானும் மறந்துட்டேன். அது சம்ஹவ் மைண்ட் கண்ட்ரோல்ல இருந்து தப்பிச்சு வந்துச்சு. அண்ட் அது தன்னோட பீக்ல ஜியுவை பிடிச்சுக்கிட்டு தூரமா பறந்து போக ஆரம்பிக்குது. டார்க்னஸ் உடனே ஆக்டிவ் ஆகி கிரேனுக்கு பின்னாடி தன்னோட மினியன்ஸ அனுப்புறான். ஸ்கைல இப்போ நிறைய பேட்ஸ் பறக்க ஆரம்பிக்குது. அதுங்க ஒயிட் கிரேனை சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. பாவம் கிரேன் ஜியுவை அவங்க கிட்ட இருந்து சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது ஜியுவோட பேச்சையும் கேட்கல. பட் அப்போ கிரேன் முன்னாடி டீமன் புல் வந்துடுது அண்ட் கிரேனை பீட் பண்ணி அங்கேயே கீழே எரிஞ்சிடுது. ஒயிட் கிரேன், என்ன இங்கேயே விட்டுடு, போ இங்க இருந்து, இவங்க ரொம்ப பவர்ஃபுல், நீ இவங்க முன்னாடி நிக்க முடியாது அப்படின்னு ஜியு ஒயிட் கிரேனை அங்கிருந்து ஓட்டி விட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதோட லைஃப சேவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் ஒயிட் கிரேனுக்கு ஜியு தான் எல்லாமே. நான் இங்கிருந்து எப்படி போவேன் மாஸ்டர்? நாங்க எல்லாரும் இங்க வந்தோம் உங்களுக்காக, உங்களை சேவ் பண்றதுக்காக. அண்ட் உங்களை டேஞ்சர்ல விட்டுட்டு நான் இங்கிருந்து எப்படி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கிரேனு இப்போ ஜியுவுக்கும் டார்க்னஸ்க்கும் நடுவுல நிக்குது. அப்போ டார்க்னஸ் இன்னொரு பிளான் போடுது. தன்னோட எவல்யூஷன் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு புது ஸ்கில் வாங்குது. அந்த ஸ்கில் ஃபியூஷன். உங்களுக்கு இன்னும் ஹோப் இருக்கா? சரி, இன்னைக்கு உங்க ஹோப்பையும் நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு டார்க்னஸ் ஃபியூஷன் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணுது. சுத்தி டார்க்னஸோட டென்டகல்ஸ் பரவ ஆரம்பிக்குது. டார்க் ஷேடோ மிஸ்டி மவுண்டன்ல இருக்க எல்லா பீஸ்ட்ஸையும் விழுங்குது. இப்ப கிரேன் கூட தப்ப முடியல. இந்த தடவை அவனும் டார்க்னஸ் எல்லாத்தையும் விழுங்கிட்டு இருக்கு. தன்னோட ஆர்மியையும் ஈகிள் ஆர்மியையும் கூட அது விடல. இப்ப எல்லா கிரியேச்சர்ஸும் கத்துறாங்க, அலறாங்க, தன்னோட உயிரை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. ஆனா யூஸ் இல்ல, டார்க்னஸ் எல்லாத்தையும் விழுங்கிடுச்சு. இதெல்லாம் வெளிய உலகத்துக்கு இன்னும் தெரியல. காடா யாரு சீஃபீஸ்டஸ் கூட வெளிய சண்டை போட்டுட்டு இருந்தானோ அவனுக்கு உள்ள நடந்த இன்சிடென்ட் பத்தி தெரியல. ஆனா திடீர்னு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி டிஸ்பியர் ஆச்சு. டார்க்னஸ் மெதுவா க்ரோ ஆகிட்டு இருந்தது. இப்ப ஜியு கூட டார்க்னஸ் முன்னாடி ஒரு எறும்ப மாதிரி தான் இருந்தான். டார்க்னஸ் இப்போ ஒரு அசிங்கமான பாஸ்டர் கிரியேச்சர் மாதிரி இருந்துச்சு. அதுக்கு நிறைய கை கால் இருந்தது. அந்த கை கால்களால அது ஜியுவை நசுக்கிட்டு இருந்தது. ஜியுவோட கோரை நிறைய பீஸா உடைச்சிட்டு இருந்தது. என்ன ஜியு, இப்ப எப்படி இருக்கு பாரு, சிச்சுவேஷன் 2 நிமிஷத்துல எப்படி மாறிடுச்சு. இப்ப நீ ஏன் முன்னாடி ஒரு எறும்பு மாதிரி இருக்கு. ஆனாலும் நீ சாக போற. மரணத்துல இருந்து யாரும் தப்ப முடியாது. உன்னை கொன்னதுக்கு அப்புறம் நான் எல்லா ஹியூமன்ஸையும் கொன்னுடுவேன். இந்த உலகத்துக்கு ஒரு புது ரூபத்தை கொடுப்பேன். அப்படியும் பூமி முழுக்க இருக்க ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை நான் அப்சர்வ் பண்ணிட்டேன். அதனால பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் மெதுவா குறைஞ்சி வருது. இனி பூமியில மேக்ஸிமம் 20 நிமிஷம் தான் லைஃப் ஃபிளரிஷ் ஆகும். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிடும். சுத்தி டார்க்னஸ் தான் டார்க்னஸா இருக்கும்னு சொல்லி டார்க்னஸ் ஜியுவை கிண்டல் பண்ணுது, அவனை டோன் பண்ணுது. இந்த தடவை ஜியு கோபப்படல, ரொம்ப கூலா ஆயிட்டான். தன்னோட மிச்சம் இருந்த எனர்ஜியை வச்சு டார்க்னஸ் மேல அட்டாக் பண்றான். தன்னோட வைன்ஸால டார்க்னஸ் மேல அட்டாக் பண்றான். ஆனா டார்க்னஸ பெருசா எதுவும் பண்ண முடியல. அப்படியே அவன் டார்க்னஸோட ஒரு பஞ்ச்ல நொறுங்கி போயிடு. இப்ப டார்க்னஸ் ஜியு மேல கடைசி அட்டாக் பண்றதுக்கு வர்றான். இந்த அட்டாக்ல டார்க்னஸ் ஜியுவை முழுசா காலி பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா திடீர்னு ஏதோ ஒரு அதிசயம் நடக்குது. அமைதியா ஆயிடுது. ஜியு சாக போறான், ஆனாலும் அவன் தப்பிச்சான். அவனை காப்பாத்தினது சிஸ்டம் தான். அது டைமைய ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஜியு, நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிறியா? நீ டார்க்னஸ தடுக்கணும்னு நினைச்சா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சிஸ்டம் ஜியுவை ஒரு அன்னோன் பிளேஸ்க்கு கூட்டிட்டு போகுது. அந்த உலகம் இப்ப இருக்க உலகத்தோட ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. ஏன்னா அது சுத்தி பசுமையா இருந்தது. ஃப்ளோரா அண்ட் ஃபோனா பீக்ல இருந்தது. ஜியு அந்த இடத்த பத்தி சிஸ்டம் கிட்ட கேட்க ஆரம்பிச்சதும் சிஸ்டம் டைம் டிராவல் பத்தி அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. சிஸ்டம் டைம் டிராவல் பண்ணி ஜியுவை தன்னோட பாஸ்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தது. 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி டார்க்னஸ் பிறந்த டைம் பீரியட் அது. சிஸ்டம் ஜியுவுக்கு காட்டுது, டார்க்னஸ் இந்த உலகத்திலிருந்து வந்ததில்ல. அது தன்னோட உலகத்துல அழிவும் பர்பாதியும் உச்சக்கட்டத்துல இருந்ததால எஸ்கேப் ஆகி இந்த உலகத்துக்கு வந்திருந்தது. அதனாலதான் டார்க்னஸ் மார்ஸ்ல இருந்து தப்பிச்சு எர்த்துக்கு ஓடி வந்தான். ஒரு ஐடா பூமிக்குள்ள வந்து விழுந்தான். அங்கேயும் பல வருஷமா இன்ஆக்டிவா ஒரு பொண்ணு கூட பாண்டிங் வச்சதும் அந்த பொண்ணை காப்பாத்தும்போது டார்க்னஸ் அறியாமலே அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தான். அந்த கிஃப்ட் தான் சிஸ்டம். டார்க்னஸ் தான் அறியாமலே சிஸ்டத்தை உருவாக்குனா. அறியாமலே சிஸ்டம்ன்ற ஃபெசிலிட்டி இருக்க ஒரு பொண்ணை உருவாக்குனா. அதே டைம்ல இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. அந்த பொண்ணு மட்டும் சிஸ்டம்க்கு அக்கேன் ஆகல, உலகத்துல ஸ்பிரிச்சுவல் டைடும் ஆக்டிவேட் ஆச்சு. சிஸ்டம் ஆக்டிவேட் ஆனதுனாலதான் ஸ்பிரிச்சுவல் டை ட்ரிகர் ஆச்சு. ஜியு பிறந்ததாலும் ஸ்பிரிச்சுவல் டை ட்ரிகர் ஆச்சு. ஆனா அத பத்தி சிஸ்டம் அவனுக்கு அப்புறம் சொல்ல போறது. பாஸ்ட்ல ஸ்பிரிச்சுவல் டை ட்ரிகர் ஆச்சு. உலகத்துல மேஜிக் அண்ட் கல்ட் பரவ ஆரம்பிச்சது. அந்த டைம்ல டார்க்னஸ் தன்னை உலக காரியங்கள்ல இருந்து தூரமா வச்சுக்கிச்சு. ஹியூமன்ஸோட மினிமம் கான்டாக்ட் வச்சுக்கிச்சு. அதே டைம்ல டார்க்னஸ் காப்பாத்தின அந்த பொண்ணு இப்போ ஒரு பவர் ஹவுஸா மாற ஆரம்பிச்சா. மத்த ஹியூமன்ஸோட பழக ஆரம்பிச்சா. ஹியூமன் சொசைட்டில தனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் உருவாக்கிக்கிட்டா. மெதுவா டைம் இப்படியே போச்சு. டார்க்னஸ் தனியா ஆக ஆரம்பிச்சது. டைம் கூடவே அதை சுத்தி ஒரு மர்ஜ் மரவ ஆரம்பிச்சது.
அது மெதுவா கண்டமினேட்டடாக ஆரம்பிச்சது, கரப்டாக ஆரம்பிச்சது. ஒரு டைம் அப்படி வந்துச்சு. டார்க்னஸ் அவ்ளோ ஈவில் ஆக ஆரம்பிச்சது. அது எங்க போனாலும் ஃப்ளோரா அண்ட் ஃபோனா செத்துப்போச்சு. அது எல்லாரும் இப்ப பயப்பட ஆரம்பிச்சாங்க. அது வந்ததுனால செத்து போனாங்க. யார் செத்தாலும் அதுக்கு எவல்யூஷன் பாயிண்ட்ஸா மாறுச்சு. எவல்யூஷன் பாயிண்ட்ஸ்னால டார்க்னஸ் இன்னும் பவர்ஃபுல்லாக ஆரம்பிச்சது. பாக்க டார்க்னஸ் இப்போ ஒரு வேர்ல்டு த்ரெட் ஆகிடுச்சு. அதை எலிமினேட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகிடுச்சு. உலகத்துல இருக்க பெரிய பெரிய ஆளுங்க மீட்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்க உலகத்துல இருக்க பெரிய பெரிய கல்டிவேட்டர்ஸ் அண்ட் மேஜிஷியன்ஸ் அட்டென்ட் பண்ணாங்க. இப்ப அந்த பொண்ணு கூட டார்க்னஸோட த்ரெட்ட தெரிஞ்சுக்கிட்டா. மத்த ஹியூமன்ஸோட சேர்ந்து டார்க்னஸ ட்ரே பண்ணிட்டா. ஒரு ரொம்ப பெரிய பேட்டில் ஆச்சு. மாசக்கணக்குல பேட்டில்ல ஒரு டைம் அப்படி வந்துச்சு. டார்க்னஸும் அந்த பொண்ணு மட்டும்தான் மிஞ்சினாங்க. டார்க்னஸ் அந்த பொண்ண காப்பாத்த ரொம்ப ட்ரை பண்ணுது. அவள பேட்டில்ல இருந்து விரட்ட ரொம்ப ட்ரை பண்ணுது. ஆனா அந்த பொண்ணு கேக்கல. டார்க்னஸ், நீ என்னை கொல்லலன்னா நான் உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லி அந்த பொண்ணு கதறி அழ ஆரம்பிச்சா. டார்க்னஸ ஓபன் சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சா. ஆனா உள்ளுக்குள்ள அவளும் டார்க்னஸோட சண்டையிட விரும்பல. ஆனா சிச்சுவேஷனால அவ கம்பல்சரி ஆயிட்டா. அந்த பொண்ண காப்பாத்துறதுக்காகவே டார்க்னஸ் தன்னோட அல்டிமேட் சாக்ரிஃபைஸ் பண்ணுது. தன்னை ஒரு தனி உலகத்துல சீல் பண்ணிக்க ரெடியாகுது. கடைசி வர அந்த பொண்ணு டார்க்னஸ விரும்புனா டார்க்னஸ் அந்த பொண்ண காப்பாத்திட்டு இருந்தது. லிட்டில் பிளாக், நீ என்ன பண்ற? ஸ்டாப் பண்ணு, இப்படி பண்ணாதேன்னு அந்த பொண்ணு கதறி அழுதுட்டு இருந்தா. அதே நேரத்துல டார்க்னஸும் கண்ணீர் நதிகளை ஓட்டிட்டு இருந்தது. நான் உன்னை விட்டு பிரிய விரும்பல. ஆனா நான் இந்த உலகத்துல இருக்கும் வரை நீ என்னோட சண்டையிட வேண்டியிருக்கும். அதோட என் பாக்க டார்க்னஸ் ஒரு தனி உலகத்துல கேத் ஆகிடுச்சு. அண்ட் போகும்போது கூட அது அந்த பொண்ண ஹீல் பண்ணிட்டு போகுது. ஆனா அதோட ஹீலிங் யூஸ் இல்ல. ஏன்னா டார்க்னஸ் போன உடனே ஹியூமன்ஸ் அந்த பொண்ண துரோகம் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ண மேல பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணி அங்கேயே கொன்னுடுறாங்க. நாங்க இந்த டைம்காக எப்ப இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உன்கிட்ட சிஸ்டமோட பவர் இருக்குல்ல, எங்களுக்கு அது வேணும்னு சொல்லி ஹியூமன்ஸ் அட்டாக் மேல அட்டாக் பண்றாங்க. சாரி பொண்ணே, எங்களுக்கு சிஸ்டமோட பவர் வேணும். அண்ட் இதெல்லாம் நாங்க ஹியூமன்ஸோட நன்மைக்காக தான் பண்றோம். எங்க செக்டோட நன்மைக்காக தான் பண்றோம்னு சொல்லி சில ஹியூமன்ஸ் அந்த பொண்ணை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணோட தலைய வெட்டி டார்க்னஸுக்கு காட்டி கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க.